ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி சைபஸ்டர் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இவி கார் அப்படின்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக ஜேஎஸ்டபிள்யூ அப்புறம் எம்ஜி மோட்டார் இந்தியா அவங்களோட சைபஸ்டர் இவி கார் மாடலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சைபஸ்டர் கார் மாடல் பார்த்தீங்கன்னா எம்ஜி கார்லேயே ஃபாஸ்டஸ்ட் கார், அதாவது உலகத்திலேயே எம்ஜி காரில் ஃபாஸ்டஸ்ட் கார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 72.49 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த காரை வந்து ப்ரீ புக்கிங்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட், அதாவது ப்ரீ புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.9 lakh கட்டி நீங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 72.49 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு இந்த கார் கொடுப்பாங்க. இல்லைப்பா நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக புக் பண்ணுறேன் அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புக் பண்ணுறதுக்கு 1 lakh சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் 74.99 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைபஸ்டர் கார் மாடலில் பார்த்தீங்கன்னா எம்ஜி எக்ஸ்க்ளூசிவாக எம்ஜியோட செலக்ட் டீலர்ஷிப்பில் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த செலக்ட் டீலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி கார்ஸோட ஹை லெவல் கார், அதாவது லக்ஸுரி கார்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த லக்ஸுரி கார்ஸ்லாம் சேல் பண்ணுற ஒரு டீலர்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த எம்ஜி செலக்ட் மூலிமா நீங்கள் வந்து இந்த சைபஸ்டர் காரை வந்து வாங்கிக்க முடியும்னு எம்ஜி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த எம்ஜி சைபஸ்டர் இவி காரோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அவங்க 77 kW பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 12 மோட்டார் செட்டப்போட ஆல் வீல் டிரைவ் ஃபீச்சரும் எம்ஜி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மோட்டாரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 510 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 725 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த சைபஸ்டர் இவி கார் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 3.2 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட கிலோமீட்டர் ரேஞ்ச், அதாவது MIDC சர்டிஃபைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 580 km உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 20 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து எம்ஜி இந்த சைபஸ்டர் கார் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பிரேம்போ 4 piston பிரேக்ஸ் வந்து எம்ஜி இந்த சைபஸ்டர் இவி கார் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வென்டிலேட்டட் அண்ட் பவர்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 320 watts இருக்கக்கூடிய போஸோட ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த சைபஸ்டர் இவியில் எம்ஜி கொடுத்துருக்காங்க. இந்த சைபஸ்டர் இவி கார் மாடலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1985 kg இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 km/h சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த சைபஸ்டர் இவியில் உங்களுக்கு 77 kW பேட்டரி பேக் இருக்குது. இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே ஸ்லிம்மஸ்ட் பேட்டரி அப்படின்னு எம்ஜி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைபஸ்டர் இவி கார் மாடலில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சிசஸ் டோர்ஸ் வந்து எம்ஜி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டாப் கன்வெர்டபிள் ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. ரியல் டைம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜி இந்த சைபஸ்டர் இவி கார் மாடலில் உங்களுக்கு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 years அப்படி இல்லைன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க வேரண்டி கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சைபஸ்டர் கார் மாடலோட ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த காரை வாங்குறாரு இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி வந்து பேட்டரி பேக்குக்கு எம்ஜி கொடுக்குறாங்க. யார் அந்த லக்கி கைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கான புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்ஜி ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10th ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இந்த கார், இந்த சைபஸ்டர் இவி கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வெல்-டோன் கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போக சொல்கிறேன். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சைபஸ்டர் இவி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 13 சிட்டிஸ், அதாவது 13 சிட்டிஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13 சிட்டிஸ்லையுமே உங்களுக்கு எம்ஜி செலக்ட் டீலர்ஷிப் வழியாக தான் இந்த கார் வந்து எம்ஜி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைபஸ்டர் இவியில் உங்களுக்கு சிக்னேச்சர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்புறம் ஷார்ப் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கல்ப்டட் போனட் அப்புறம் கேம்பேக் கியர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபுல் வித் எல்இடி லைட் பார் கூட இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸும் எம்ஜி இந்த சைபஸ்டர் இவியில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 inch உங்களுக்கு டேகட் லைட் வெயிட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பைரலி P0 டயர்ஸ் வந்து இந்த சைபஸ்டர் இவியில் எம்ஜி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் இப்போ பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு டிரைவர் சென்ட்ரிக் ரேப் அரவுண்ட் காக்பிட் தான் எம்ஜி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் லே அவுட், அதாவது ட்ரிபிள் லே அவுட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சைபஸ்டரில்
அதில் ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.25 இன்ச்சில் சென்ட்ரல் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சில் டிஜிட்டல் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சைபர்ஸ்டர் EVல உங்களுக்கு டுவெல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கூட PM 2.5 ஃபில்ட்ரேஷன் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்டட் பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இந்த சைபர்ஸ்டர் EVல MG கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டினாமிக்கா சூட் கூட உங்களுக்கு ப்ரீமியம் வேகன் லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து MG இந்த சைபர்ஸ்டர் EVல கொடுத்துருக்காங்க. அதோட சொன்ன மாதிரி போஸ் ஆடியோ சிஸ்டம் கூட உங்களுக்கு நாய்ஸ் காம்பன்சேஷனும் இந்த சைபர்ஸ்டர் EVல MG கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா, அந்த காரோட சேஃப்டியை பற்றி சொல்லு அப்படின்னீங்கன்னா, சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஹெச் ஷேப்டு ஃபுல் கிராடல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த சைபர்ஸ்டர் EVல MG கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.83 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரோல் ஓவர் ரெசிஸ்டன்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர்ஸ்டர் EVல உங்களுக்கு 12 ஃப்ரண்ட் ப்ளஸ் காம்பினேஷன் சைடு ஏர்பேக்ஸும் கிடைக்கிறதா MG தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Brembo 4 piston ஃப்ரண்ட் பிரேக் கேலிபர்ஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர்ஸ்டர் EV கார் மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டுவெல் டோன் கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் எல்லோ கூட பிளாக் ரூஃப் கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் ரெட் கூட உங்களுக்கு பிளாக் ரூஃப் தராங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் கிரே கூட உங்களுக்கு ரெட் ரூஃப் தராங்க. லாஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடர்ன் பீச் கூட ரெட் ரூஃபும் கொடுக்குறாங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த காரை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க MG செலக்ட் டீலர்ஷிப்புக்கு வச்சுட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த காரோட இந்த சைபர்ஸ்டர் கார் மாடலோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காரை புக் பண்ணி ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் பாய் ஃப்ரம் பவன்.